இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திசையன்விளை அருகே மகாதேவன் குளத்தில் 2.5 வயது சிறுமி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து தாயிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கள்ளத் தொடர்புக்கு இடையூறு என்பதால் தாயே கொலை செய்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்குமார், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கனிமொழி. அதாவது நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள மகாதேவன் குளத்து கிராமத்தில் பிருந்தா என்பவர் வசித்து வருகிறார். இவரது கணவர் சரத். இவர் வெளியூரில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை தனது 2.5 வயது குழந்தை இறந்துவிட்டதாக நடுக்குறிச்சியில் உள்ள அவர் தனது தாயார் தெரிவித்துள்ளார். தாய் எப்படி இருந்தது என கேள்வி கேட்டபோது அவரோட தாயார் கட்டில் இருந்து தவறி விழுந்ததாக இறந்ததாக கூறப்பட்டு தெரிவித்துள்ளார். மேலும் சந்தேகமடைந்த பிருந்தாவின் தாய் பிருந்தா மற்றும் அவரது குழந்தை தர்ஷினியை அழைத்துக் கொண்டு திசையன்விளை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்துள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இந்த காவல்துறை சுகாதார நிலையத்துக்கு குழந்தை தாய் பிருந்தாவிடம் குழந்தை இறப்பு குறித்து துருவி விசாரணை செய்ததில் சில தகவல் கிடைத்தது. அதாவது பார்த்துக்கிட்டா நேற்று இரவு சில நபர்கள் குழந்தையின் தாயை பிருந்தாவை அழைத்துக் கொண்டு வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அவரது உறவுக்கு குழந்தை இடையராக இருந்ததாக குழந்தையை தூங்க வைப்பதாக கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையிலிருந்து இன்று இரவு அதிகாலை 3 மணி அளவில் இறந்த நிலையில் குழந்தையை தாயிடம் ஒப்படைத்தனர். அந்த பின்னர் தாய் பிருந்தா குழந்தை நடுவுச்சில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு அந்த குழந்தையை கொண்டு சென்றனர். மேலும் காவல்துறை விசாரணை தெரிய வந்தது என்னன்னா, தற்போது காவல்துறை அவங்க தாயை விசாரித்து வந்த நிலையில் தகாத உறவுக்கு இடையூறு இருந்ததால் குழந்தையை கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் குழந்தையின் உதட்டுகள் காயங்கள் அதிகமாக இருந்ததால் இந்த கொலை எப்படி நடத்தப்பட்டது என காவல்துறை பல கோணத்தில் விசாரணை படுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.